मुनिनामुतवो नृणां भक्तिभाज मविष्टप्रदसवि सर्वत्र देवानृणामन्त्यजनमभीष्वतनि गुहादैवमल्यं न जनेन जाने. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சுப்பிரமணிய புஜங்க தொடரில் நாம் இதுவரை 26 ஸ்லோகங்களை விளக்கமாக பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நாம் 27வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம ஒரு ஆர்டர் படி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆரம்பத்தில் மகாகணபதியினுடைய வணக்கத்தை தொடர்ந்து முருகப்பெருமானுடைய உருவ வர்ணனைகளை பார்த்துட்டு அப்புறம் அவருடைய செயல்பாடுகளை விவரித்து விட்டு அப்புறம் அவருடைய வேண்டுகோள் ஆதிசங்கர பெருமான் அவருடைய வேண்டுகோள்லாம் வச்சார். என்னுடைய மனக்கவலைகளெல்லாம் போக்கணும், என்னுடைய யமபயத்தை போக்கணும், என்னுடைய மரண காலத்திலே உதவிக்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் மனக்கவலைகள் போக்க வேண்டும்னாரு. அப்புறம் 25வது ஸ்லோகத்தில் வியாதிகளெல்லாம் போக்கும், இந்த இலை திருநீரை கண்டால் வியாதிகளெல்லாம் அந்த க்ஷணத்திலே ஓடிவிடுன்னு சொன்னார். நேற்று 26வது ஸ்லோகத்தில் ஒரு அழகாக சொன்னார். இவ்வளோலாம் செஞ்சுட்ட, என்னுடைய எல்லா விதமான வேண்டுகோளையும் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே அமைய வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். என்ன அதை ஒரு நேற்று சொன்ன ஸ்லோகத்தில் என்னுடைய கண்கள், அதாவது ஸ்கிருதி ஸ்கந்தமூர்த்தி ஸ்கிருதவு ஸ்கந்த கீர்த்தி முகேமே பவித்ரம் சதாத சரித்திரம் ஹரேதஸ்ய கிரீத்யம் பபுத்தஸ்ய பிரீத்யம் குகே சந்துலீனா மமா சேஷபாவான்னு சொன்னார். அதில் என்ன சொன்னார்னா, என்னுடைய கண்கள் உன்னுடைய முகத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், உன்னுடைய காதுகளுடைய உன்னுடைய புகழும் உன்னுடைய பெருமையும் உன்னுடைய வரலாறுமே ஒலிக்க வேண்டும், என்னுடைய முகமே, அதாவது என்னுடைய வாய் உன்னுடைய பெருமைகளை பேச வேண்டும், என்னுடைய கைகளால் உனக்கு அர்ச்சனை பண்ணணும், என்னுடைய உடம்பினால் உனக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், அதனால் எனது மனம் புலன்கள் எல்லாம் உன்னுடைய செயல்பாடிலே லயித்திருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணார். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இறைவனை வழுவதற்கு 3 கரணங்கள் சொல்லியிருக்கோம். மனம், மொழி, மெய். அதாவது மனதாலும் வாக்கினாலும் உடம்பினாலும் வணங்க வேண்டும். இதில் அது எல்லாத்தையுமே சொல்கிறார். இந்த மனம், மொழி, மெய், மனம், மொழி, மெய் அல்ல 3னாலும் இப்போ முருகப்பெருமானை வணங்கக்கூடியது சொன்னாங்க. எனக்கு கண்ணால் பார்க்குறதாகட்டும், காதால் கேட்குறதாகட்டும், பெருமைகளை பேசுகிறதாகட்டும், கோயிலில் போய் அவருடைய அர்ச்சனை அந்த கோயிலில் அந்த பிரகாரங்களை வலம் வந்து அங்கே வணந்து எல்லாம் பண்ணி என்னுடைய மனதிலே என்னுடைய புலன்கள் எல்லாம் உன்னையே நினைக்கிறதுங்கிறது இந்த 3ஐயுமே சொல்லிடுது உங்களுக்கு. அப்போ அப்படி சொன்னவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்கிறார். இப்போ கடவுளுடைய பெருமையை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முருகப்பெருமானுக்கு ஒரு தனித்துவமான பெருமை உண்டு. எல்லா கடவுளுக்குமே பெருமை உண்டு. அதில் வெளிப்படையாக ஒரு சின்ன முருகப்பெருமான் இந்த குழந்தை இல்லையா, அந்த குழந்தையாக இருக்கும்போது இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய முனிவர்களாக இருந்தாலும் சரி, மிக தாழ்ந்த நிலையிலே உள்ள ஒரு குடிமகனாக இருந்தாலும், அந்த புலையன்னு சொல்லுவான்னு வச்சுங்களேன். எனக்கு அந்த அந்த வீட்டில் எனக்கும் ஒரு ஈடுபாடு கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி தாழ்ந்த நிலையில் யாராக இருந்தாலும் தன்னிடம் பக்தி செலுத்தினால் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வேண்டுகோளையும் நிறைவேற்றி வைப்பார். அவர் வேறுபாடு பார்க்கறது இல்லை அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லுது. எந்த விதமான வேறுபாடும் பார்க்காமல், இப்போ யூஸ்வலாக இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இந்த ஃபேவரிட்டிசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டாதும் ஒரு பொசிஷனில் இருக்கவங்களுக்கு உண்டு. ஆனால் முருகப்பெருமானை பொறுத்தவர்கள் யாருக்குமே கிடையாது. அது ஏன்னா அது அவருடைய தந்தையான பரமேஸ்வரனிடம் இருந்து வந்த கருணை, பரமேஸ்வரனிடம் வந்த குணம். ஏன்னா பரமேஸ்வரன் யாரையுமே பாகுபடுத்தி பார்க்க மாட்டார். அவருக்கு பரம ஈஸ்வரன், அனைவருக்கும் ஈஸ்வரன். அவர் உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலே அவருடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய வாழ்க்கை. பட்டாடை பீடானம் கிடையாது. என்ன புலித்தோலை போட்டிருப்பார், யானத்தோலை போட்டிகிட்ருப்பார், வசிக்கிறது சுடுகாட்டில் வசிப்பார், மேலே ஆபரணங்கள் கிடையாது, வெறும் சுடுகாட்டு சாம்பலை பூசிகிட்ருப்பார், பாம்புகளின் நாகங்களை தான் அணிஞ்சிருப்பார். ஏன்னா உலகிலே ஒதுக்கப்பட்ட அனைத்து பொருள்களையும் ஏற்றுக்கொண்டு அவைகளின் துன்பத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறது தான் சிவபெருமான சிவ தத்துவம். அவருடைய தத்துவமே எல்லா கஷ்டங்களையும் நான் எடுத்துக்கிறேன், சுகத்தை மட்டும் எடுத்துக்கன்னு பக்தர்கள் கொடுக்குறாரு. அதே மாதிரி முருகப்பெருமான் எந்த விதமான பாகுபாடுமின்றி மிகப்பெரிய முனிவர்கள், தேவர்களாகட்டும், ஈவன் கடவுள்களெல்லாம் வணங்குவோம், அவர்களுக்கு எந்த நிலையில் அருள் செய்கிறாரோ
அதே அருளைத்தான் அடிமட்டத்திலே உள்ள ஒரு பக்தன் அவரை முருகா என்று சொன்னால் அனைத்தையும் நிறைவேற்றுவார். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் அப்படின்னு ஒரு அழகான பாடல் இருக்குல்ல. நமக்கு மனதிலே 5 முகம்னா உள்ள 5னா பயம், உள்ளத்திலே பயம் என்று தோன்றி விட்டால் உடனே 6 முகம் வந்து நிற்பார். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், முருகா என்று நினைக்கும் முருகா என்று ஒரு கால் நினைக்கும் 2 காலும் தோன்றும் அப்படின்னு முருகான்னு சொன்னால் 2 காலில் ஒடியாந்துருவாரான். அதனால் இப்படிப்பட்ட அந்த முருகனுடைய உன்னத தன்மையை தான் இந்த ஸ்லோகம் நம்ம விளக்குது. முதல்ல ஸ்லோகத்தை சொல்கிறேன், ரொம்ப அழகான ஸ்லோகம். முனீனா முதாகோம் நிருணாம் பக்தி பாஜாம் அபிஷ்ட பிரதா சந்தி சர்வத்திர தேவா நிருணாமத்திய ஜானாமி ஸ்வார்த்ததானே குஹத் தெய்வ மன்யம் நஜானே நஜானே. இதுதான் இந்த ஸ்லோகம். இப்போ அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க. முனீனா முதாகோ நிருணாம் பக்தி பாஜாம். இப்போ அந்த முனீனா முதான்னா முதாஹோ அப்படின்னா மகிழ்ச்சியுடன், மகிழ்ச்சின்னு அர்த்தம். அவருடைய முனீனா முதாஹோ. இந்த முனீனா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முனிவர்களும் தேவர்களும் கடவுளும் அவங்களாம் முனிவர்கள், அதான் முனீனா. அவர்களிடம் அப்புறம் நிருணாம் அப்படின்னா நம்ம மக்கள் ஜனங்கள், சாதாரண ஜனங்களும் தேவர்களும் அந்த சாதாரண ஜனங்களும் அந்த பக்தி பாஜாம், அதாவது ஒரு பக்தி பாஜான பக்தி செலுத்தி ரொம்ப ஆழ்ந்த பக்தியோடு முனிவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் பக்தி செலுத்தினா நினாம் முதாகோ, அது எப்படின்னா மகிழ்ச்சியோடு பக்தி செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு முனிவர்களும் தேவர்களும் மனிதர்களும் பக்தியோடு மகிழ்ச்சியோடு முருகப்பிரான பக்தி செலுத்தும் போது அபீஷ்டம் அப்படின்னா அபீஷ்ட பிரதான மனோரதங்கள் என்னென்னலாம் நம்ம கேட்குறோம், வரங்கள் கேட்குறோம்னா இறைவன் வந்து கருணைய வடிவானவர் இல்லையா, கேட்டதெல்லாம் கொடுக்குறோம். பரமேஸ்வரன் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அதே மாதிரி அபீஷ்ட பிரதான அவருடைய மனோரதங்களை நிறைவேற்றுப்பவர். சந்தினா வரங்களை குறைவலாக அளிக்கிறவர். அவர் யார் ஒரு சர்வத்திர எல்லா இடங்களிலும் தேவா வியாபித்தில் முருகப்பெருமான் இல்லையாங்களா. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் வியாபித்தில் இந்த முருகப்பெருமான் சர்வத்திர தேவா சந்தி ஆனால் வரங்களை அளிக்கிறாரு. என்ன வரங்கள்னா அபீஷ்ட பிரதா, அவங்கள மனோரதங்களின் வரங்களை நிறைவேற்றுறார். யாருக்கு? முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் அவங்களாம் பக்தி செலுத்துகிறாங்க அப்படின்னா. அப்புறம் சர்வத்திர தேவா அந்திய ஜானாமி. அந்தியம்னா கீழ் ஜாதி, இந்த பிறவிலே கீழ் ஜாதியில் இருக்காங்களே அவங்கள அந்திய ஜானாமி, கீழ் ஜாதியிலே பிறந்திருக்கும் நிருணாம் மனிதர்களுக்கும் அந்திய ஜானாமி திருநாம், கீழ் ஜாதியிலே பிறந்திருக்கிற மனிதர்களுக்கும் ஸ்வார்த்தம்னா அவர்கள் வேண்டியதே, அவர்கள் விரும்பியதே, அவர்கள் கொடுப்பதில் தானே வார்த்ததானே, அவர்கள் கொடுப்பதில் குஹத் தெய்வம் அந்திய குஹத் தெய்வன்னா குஹான்னா யார்? முருகப்பெருமான தெய்வன்னா அன்றி அவர் இல்லாமல் மந்திய வேறொரு தெய்வம், மந்தியன்னா வேறொரு தெய்வத்தை நஜானே நான் கண்டதே இல்லையே அப்படின்னு 2 தடவை சொல்கிறார். நான் புரியுது அவங்களுக்கு? அதாவது கடவுள்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் உயர்ந்த மனிதர்களுக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னிடம் பக்தி செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பார். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், கீழ் ஜாதிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதாவது இந்த அந்தியா அப்படிங்கிறது பிறப்பிலே வந்து கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், அவர்கள் பிறப்புனால யார் வேணாலும் எங்கே வேணால் பிறக்கலாம் இல்லையா. உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கலாம், தாழ்ந்த குடும்பத்தில் பிறக்கலாம். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளினால் அவர்கள் உயர்ந்தவர்களாகிறார்கள் இல்லையா. ஒரு குடும்பத்தில் படிக்காத ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த குடும்பத்தில் படித்ததே கிடையாது யாரும். அவன் படித்து பட்டதாக வாங்கி அவன் உயர் நிலைக்கு வரும்போது அவன் உயர்ந்து நிற்கிறானாங்க. அந்த படிக்காத குடும்பத்தில் வந்ததுனால அவன் தாழ்ந்து போவதில்லை. அதே மாதிரி பிறப்பினால் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் முருகப்பெருமானின் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தால் அவர்கள் உயர்ந்தவரார்கள். அதனால் ஜாதிங்கிறத பற்றி கவலைப்படுறதில்லை. அவர் எந்த ஜாதியில் இருந்தாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அதே இந்த அபீஷ்ட பிரதங்கள் அவருடைய இந்த அபீஷ்ட பிராதா சந்தி அவர்களுடைய அபீஷ்டங்களை எண்ணங்களை நிறைவேற்றுகிறார். அவருக்கு எந்த மாதிரி வேறுபாடும் கிடையாது. இப்படிப்பட்ட முருகப்பானுமை அன்றி வேறொரு தெய்வத்தை நான் பார்க்கலையேங்கிறார். அது மிகைப்படுத்தி சொல்கிறாரு. ஏன்னா சிவபெருமான் இவரை விட ஜாஸ்தி. உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும் சிவபெருமான் யாராருக்கெல்லாம் அருள் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஏன்னா அவர்
தந்தைக்கு தந்தை இல்லையா, இவர் தந்தைக்கு முந்திய தலைவனாக இருக்கிறார். அவர் வந்து சிவபெருமான் வந்து செலக்டடாக பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு. சில 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 தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அவர் அருள் பண்ணியிருக்காரு. இவர் வந்து யாராக இருந்தாலும் எந்த நிலையிலையும் அருள் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்போ இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். முனீனாம் உதாகோ நிருணாம் பக்தி பாஜாம் அபிஷ்டப்பிரதா சந்தி சர்வத்திர தேவா நிருணாமந்திய ஜானாமபி ஸ்வார்த்ததானே புகத் தெய்வமன்யம் நஜானே நஜானே அப்படின்னு. இப்போ விளக்கமாக நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து இந்த எல்லா உலகத்தில் வந்து முருகப்பெருமானை அனைவரும் வணங்குறாங்க. அவருக்கு வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ஏன்னா பாகுபாடு இல்லாத ஒரு மனிதர்கள் தான் வந்து உண்மையான ஒரு உயர்ந்தவர்களாக இருக்க முடியும். பாகுபாடு இப்போ இறைவனுக்கு பாகுபாடு கிடையவே கிடையாது. கடவுளுக்கு வந்து நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது. உலகத்தை பரமாத்மாவுக்கு அனைத்து ஜீவாத்மாக்களும் ஒருவரே. ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவிடமிருந்து வந்தது மீண்டும் ஒரு நாள் என்றோ ஒரு நாள் அவரிடம் போய் இணையப் போகிறது. அதுதான் அத்வைத தத்துவம். அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆனால் இந்த லௌகீக உலகத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், உயர்ந்தவர் பார்க்குறோம், தாழ்ந்தவர் பார்க்குறோம், ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்குறோம். அவன் பார்த்திங்கன்னா பல நிலைகளில் வேறுபாடு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில் வந்து ஒரு பணக்காரனுக்கு ஒரு ஸ்டேட்டஸு, உயர்ந்தவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸு, தாழ்ந்தவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்னு அது இருக்குது. அது வந்து ஒரு பல காலமாக வரையறுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் கடவுளுக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. இதை வந்து முதல்ல நாம் பரமேஸ்வரன் எடுத்துட்டிங்கன்னா, பரமேஸ்வரனுடைய வந்து அவரே சிவபெருமான் வந்து அவர் திருவிளையாடல்களில் பார்த்திங்கன்னா அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கருணையை தான் அனுப்புவாரை தவிர உயர்ந்தவர்களுக்காக ஒரு கருணை, தாழ்ந்தவர்களுக்காக ஒரு கருணை வைப்பது கிடையாது. ஏன்னா அந்த இதில் வந்து இந்த நம்ம சனாதனத்தில் வந்து நம்முடைய மனு தர்ம சாஸ்திரப்படி நம்முடைய வர்ணாசிரமத்திற்படி 4 நிலைகள் இருக்குது. இந்த 4 நிலைகள் வந்து உயர்வு தாழ்வுக்காக சொல்லப்பட்டது அல்ல. இது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்கிறது அவர்களுடைய செய்யும் தொழிலின் மூலமாக பிரிக்கப்பட்ட பாகுபாடு. அதில் வந்து அவங்க பிறப்பினால் அல்ல. அவங்க என்ன செய்கிற அந்தணர்கள் அப்படின்னா அவங்க வந்து பூஜை பண்ணுறவங்க, பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க. சத்திரியர்னா அரசராக இருப்பவர், நாட்டை காப்பவர்கள். வயசுனா வணிபம் செய்வர்கள், மற்ற மக்களுக்கு வேண்டியவர்களாம் செஞ்சு கொடுக்கணும். சூத்திரர்கள் அப்படின்னா அடிமட்ட அனைத்து வேலைகளையும் செய்பவர்கள். இது வந்து இது பிறப்பினால் கிடையாது, அவங்க செய்த தொழிலினால் வந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்தணர் அப்படிங்கிறது வந்து திருவுருளே என்ன சொல்கிறாங்க, அந்தணர் என்போர் அறவர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டுகளான்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் வந்து மற்ற உயிர்களின் மீது கருணை கொண்டு இருக்காங்களோ அவங்களாம் அந்தணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களாம் உயர்ந்தவர்கள். அப்போ பிறப்பினால் வந்து பாகுபாடு கிடையாது. இதை வந்து நமக்கு நிறைய கதைகள் இருக்குது. சிவபெருமானுடைய சிவமகாபுராணத்தில் படிச்சிங்கன்னா நிறைய சிவபெருமான் யாராருக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். முக்கியமாக 2 பேரை சொல்கிறேன். ஒன்று வந்து கண்ணப்ப நாயனார் வேடுவர் குலத்திலே பிறந்தார். வேடுவர்னா புலையன்னு சொல்லுவாங்க. வேடுவர் குலம் வந்து தாழ்ந்த குலமாக படுத்தப்பட்ட ஒரு நேரம். அந்த குலத்திலே பிறந்தவரும் அவருக்கு மந்திரம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, அர்ச்சனை தெரியாது, அஷ்டோத்திரம் தெரியாது, சஹஸ்ரநாமம் தெரியாது. அவர் ஈஸ்வரனை தொழுவது மட்டும்தான் தெரியும். ஈஸ்வரன் தான் அனைத்தும் அப்படிங்கிறது தெரியும். காட்டில் ஈஸ்வரனுடைய கண்ணிலே கண்ணீர் வந்த பொழுது தன்னுடைய கண்ணையே பிடிஞ்சி அதை குதிச்சவர். அப்போ அந்த கண்ணீரை பிடிக்கும்போது அந்த ஸ்பாட்டை வைக்கிறத செருப்பு காலை வச்சு மூச்சை வச்சு அழிச்சுக்கிட்டார். அவருடைய ஒரு கரணபுடான ஒரு அச்சு. அதெல்லாம் பக்தியின் வெளிப்பாடு. ஐயோ சிவபெருமான் மேலே காலை வச்சுட்டாரேன்னு கிடையாது, அது பக்தியின் வெளிப்பாடு. அதிலே மகிழ்ந்து கண்ணப்ப நாயனை ஆட்கொண்டார் சிவபெருமான். அதே மாதிரி நந்தனார் இல்லையா, திருநாளை போவார் அப்படிங்கிற அவர் புலையர். அதாவது பிறப்பினாலே வந்து புலையர். அது வந்து பிறப்பினால் வேறு தாழ்வு கிடையாது. ஆனால் உள்ளத்திலே அவர் உயர்ந்த அந்தணராக இருந்தார். அவருக்கு வந்து திருநாளை போவாரை வந்து ஆட்கொண்டார். யார் 33,000 அந்த அந்தணர்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய சன்னதியிலே விட்டாங்க. அப்படிப்பட்ட பெருமேஸ்வரர். அதே போன்று முருகப்பெருமானும் அவரை வந்து யார் எல்லாரும் வணங்குறாங்க. பிரம்மாவே வணங்கினார். பிரம்மா தோற்று போயிட்டார் இல்லையா, அவர்கிட்ட தோற்று போயிட்டு அவரால் சிறையில் அடைக்க விட்டு அவர் வணங்கினார். பிரம்மாவே வணங்கினார். அப்போ சிவபெருமானே மகாதேவரே அவரை தன்னுடைய மடியிலே தூக்கி வச்சு அவருக்கு கை கட்டி வாய்ப்பற்றி ஒரு சிஷ்யனாக இருந்து திருவேரகம் சாமிமலையில் வந்து பிரணவத்துக்கு பொருள் கேட்டார். சிவபெருமானே வணங்கினார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனால் தகப்பன் சுவாமி அப்படின்னு பேர். அப்படி எல்லாரும் வணங்குறாங்க.
அப்போ உயர்ந்த சிவபெருமானே வணங்குறாரு, மகாவிஷ்ணு வணங்குறாரு, பிரம்மா வணங்குறாரு. அப்படிங்கும்போது மற்ற எல்லா தேவர்களும் வணங்குறாங்க. அடிமட்டத்திலே உள்ள தேவர்களும் பிறப்பினால் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் உள்ளத்திலே உயர்ந்தவர்கள். ஏன்னா அவர் முருகப்பெருமானுடைய கருணையை நாடி எண்ணி வணங்குவார்கள். அவங்கெல்லாம் வணங்கும்போது அவருடைய கருணை இது வந்து டிஃப்ரென்ஸே கிடையாதுங்க. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவன் இந்த கிளாஸ் இங்கே போவோம், அந்த கிளாஸ் இங்கே போவோம். நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோன்னு வச்சுங்க, நீங்கள் 20,000 டிக்கெட்னா மேலே இங்கே இந்த பவிலியனுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துக்க, நீங்கள் 300 டிக்கெட்னா எங்கேயாவது டாப் மேலே ஓரத்தில் உட்காந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக. ஆனால் முருகப்பெருமானுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷனே கிடையாது. அதனால் வந்து கீழ் ஜாதியிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் ஆட்கொள்வார். இதுக்கு இன்னொரு இன்னும் அவருடைய பெருமையை சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவர் வந்து 2 மனைவிகள். முருகப்பெருமானுக்கு 2 மனைவி. முதல் மனைவி தேவயானை. தேவயானை எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லா இளைஞர்களுக்குமே கல்யாணத்தை பற்றி ஒரு கற்பனை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் முடிய முடியாது. நமக்கு அந்த கல்யாண வயசு 25 வயசு வரைஞ்சி இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அப்போ எல்லாம் அங்கே கேட்பாங்க, என்னடா அரேஞ்சு மேரேஜா இல்லை லவ் மேரேஜான்னு கேட்பாங்க இல்லையா. வந்து அதுக்கு எல்லாருக்கும் ஆசை, லவ் மேரேஜ்னு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாகும் போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் 2 மேரேஜ் நடந்துச்சு. ஒன்று அரேஞ்சு மேரேஜ், இன்னொன்று லவ் மேரேஜ். இந்த அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுடைய அவதாரமே வந்து சூரபத்மனை, அந்த தாரகாசுரனையும் அவனுடைய சிங்கமுகனையும் இவங்களை அடக்கி பிரபஞ்சத்தை காக்குவது. அவர்களை வென்று அடக்கி அருட்கொண்ட பின் அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க தேவர்கள்லாம். இப்போ தேவேந்திரனின் மகளாக தேவயானை இருக்காங்க. அந்த தேவேந்திரனுடைய மகளை தேவயானை வந்து இங்கே திருப்பரங்குன்றத்திலே பரங்குன்றிலே மனம் பண்ணி கொடுக்குறாங்க. இது அரேஞ்சு மேரேஜ். இது அப்பா அம்மா எல்லாம் இருந்து மாமா வகை சிவபிரமணியம் அந்த திருமால்பன் வந்து எல்லோரும் வந்து கல்யாணம். இது அரேஞ்சு மேரேஜ். இது வந்து இப்போ இவங்க வந்து இந்த தேவர்குலத்திலே பிறந்தவர். யார்? தேவயானை கடவுளோடு கடவுளாக தேவர்குலத்திலே பிறந்தவர். இது இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு ஒரு ஆசை, என்ன, நம்ம லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இதில் திருத்தணிகை மலையிலே போய் அங்கே வள்ளியம்மை யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேடுவர் குலப்பெண். வேடுவர் குலம்ங்கிறது நம்ம இப்போ கண்ணப்புற மாதிரி தான் வச்சுங்க. அதை வந்து அந்த காலத்தில் புலையர்னு சொல்லுவாங்க, தாழ்ந்த குலம்னு சொல்லுவாங்க. குலம் தாழ்ந்ததாக இருந்தாலும் அந்த வள்ளியம்மை பிறந்ததிலிருந்து முருகப்பெருமானில் தீராத பக்தியும் காதலும் கொண்டிருந்தாங்க. ஆனால் முருகப்பெருமான் போனப்போ அவங்களுக்கு அவனை ரெகக்னைஸ் பண்ண முடியல. யாரோ வர்றான்னு சொல்லிட்டு நான் முருகப்பெருமானை தவிர யாரும் எழுத்து பார்க்க மாட்டேன், நீ ஓடுன்னு விரட்டி விட்றாங்க. அதனால் விருத்தனாக போனார், வேலவனாக போனார், வேடனாக போனார். பல நிலைகளில் ஒரு வேடன் வேஷம் போட்டு போனார். ஏன்னா அம்பாள் வெயிட்டு வச்சுங்கிறதுனால அங்கே போய் விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்புறம் தாத்தா மாதிரி போனார், அங்கே போய் விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியாக வேலனாக போய் மறந்து கொண்டான்னு நமக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து முருகனுக்கு தெரியும் இல்லையா, முருகன் வந்து தன்னுடைய அவருடைய அந்த காதலித்து மணந்த பெண் வந்து வேடுகுலப்பெண். அப்போ அவர் அங்கே மேலே முதல்ல மணந்த பெண் வந்து தேவர்குலப்பெண். இந்த தேவர்குலமாக இருந்தாலும் வேடுகுலமாக இருந்தாலும் அவர் எந்த விதமான பாகுபாடும் காட்டவில்லை அப்படின்னு இந்த திருப்பரங்குன்ற திருத்தணிகையினுடைய வரலாறே அவருடைய இந்த பரந்த எண்ணத்தை காட்டுவது. அவருக்கு பாகுபாடே கிடையாது, முருகப்பெருமானுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அதனால் இந்த ஸ்லோகத்தில் அழகாக இது வந்து நம்முடைய ஆதிசங்கர பெருமான் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. நீ முனிவனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் என்னிடம் பக்தி செய்தால் நான் எந்த விதமான பாகுபாடும் காட்ட மாட்டேன், அனைவரும் எனக்கு சமம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டு இந்த ஸ்லோகத்தை அழகாக சொல்லியிருக்காரு. முனீனா முதாகோ நிருணாம் பக்தி பாஜாம், நீ வந்து முனிவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் என்னிடம் பக்தி செய்தால் அபீஷ்டப்பிரதா சந்தி சர்வத்திர தேவா, உங்களுடைய அபீஷ்டங்களை எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய தேவர் மகாதேவராகிய முருகப்பெருமான் நிர்ணாமந்திய ஜானாமி சுவார்த்ததானே. அதாவது அவன் வந்து தாழ்ந்த குலத்திலே பிறந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களையும் குஹாத் தெய்வமன்யம் நஜானே குஹப்பெருமானை தவிர வேறு யாரால் நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படின்னா அவர் மட்டுமே செய்வார் அப்படிங்கிறது அழகான ஸ்லோகம். இது 27வது ஸ்லோகம். இதோடு இந்த பதிவை இன்றி நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் இன்னொரு 28வது ஸ்லோகத்தில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் அம்பாளுடைய கருணையும் மகாகணபதியின் பேரர்களும்
முருகப்பெருமானுடைய அருளும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவண பவாய நமக.